ராஜலட்சுமி வந்து கேட்டுக்கினதால வேறு வழி இல்லாமல் மகா வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து மகா பார்த்துட்டு சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மற்றவங்க எல்லாருமே வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து சித்ராவும் அதுக்கப்புறம் அனாமிகாவும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. மறுபடியும் வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுப்பை காட்டுறாங்க. இங்கே வந்து மகா தான் என் வீட்டுக்கு எல்லாமே பார்த்துக்க போகிறா, சூர்யாவோட எம்டி போஸ்ட்டையும் மகா தான் கவனிச்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா பாட்டி வந்து எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனாமிகாவும் சித்ரா அதுக்கப்புறம் காயத்ரி எல்லாருமே தவிக்கிறாங்க. வந்து மகா வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ராகவன் தான் வந்து அந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு மகா தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால் அவங்க மாமா கிட்ட எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து சரிம்மா, நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், என் பழியை வந்து என் பையன் ஏற்றுக்கிட்டான், பாவம் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே அழகியோட அம்மாவை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அவருக்கு அடுத்து வந்து அழகியோட அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய வேலைகளை முயற்சி பண்ணுறாங்க. அதன்படி வந்து ராகவன் வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த அட்ரஸில் தான் எனக்கு வந்து இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் தான் நான் பணம் அனுப்புகிறேன்றாரு. அந்த அட்ரஸை தேடி மகா போகிறாங்க. அந்த அட்ரஸில் மகா வந்து போகும்போது கரெக்டாக அங்கே ஒரு ஆபத்தில் மகா மாட்டிக்கிறாங்க. அந்த டைம் சூர்யா வந்து காப்பாற்றுறாரு மகாவை. பிரபாவும் வந்து நம்ம மகாவும் நிறைய விஷயங்களை வந்து அந்த அழகியோட அம்மாவை தேடுறதுக்காக முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிரபாவுக்கு வந்து இந்த மாதிரி அந்த அழகியோட அம்மா வந்து இந்த அட்ரஸில் தான் இருக்காங்கன்னு க்ளூ கிடைக்குது. அங்கே வந்து மகாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நான் தான் அழகியோட அம்மா, வேணும் பணத்துக்காக தான் இவ்வளோ பண்ணேன். இந்த மாதிரி எனக்கும் வந்து அவருக்கும் ஒரே ஒரு வாட்டி தானே வந்து தவறான உறவு ஏற்பட்டுச்சு, மற்றபடி வந்து குழந்தையெல்லாம் ஏற்படலை அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு சரிங்க, நீங்கள் வந்து எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு சொன்னோன்னா அந்த லேடி வந்து எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மகா எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அவங்க வந்து எனக்கும் சூர்யாவுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த வந்து அழகியோட அம்மா நான் தான், அப்பா வந்து சூர்யா தான் அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. இவன் என்ன இப்படி மாற்றி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல், சரிம்மா நீ இங்கே இரு, எந்த பிரச்சனை அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க அங்கேயே இருக்காங்க. அப்போ வந்து சித்ரா வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ சித்ராவும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் மகா கேட்குறாங்க. இந்த மாதிரி சித்ரா சொல்கிறாங்க, சூப்பர், நீ எப்படி இவ்வளோ அழகாக வந்து காய் நகர்த்திட்ட, அழகியோட அம்மா நீ தான் சொல்லிட்டு சொன்னோன்னு அவன் நம்பிட்டால. ஆமாம் அவன் நம்பிட்டா, ஆனால் இங்கே வந்து அப்படியே வந்து மாற்றி பேசிட்டேன்ல. பார்த்தீங்கல்ல, நீங்கள் சொன்ன ஐடியாவை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ இந்த வீட்டோட வந்து வாரிசு சூர்யாவோட ஒய்ஃபாக நான் ஆக போகிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இந்த வீட்டில், இந்த சொத்துக்களை நான் அதிபதி ஆகிடுவேன் அப்படின்னோடனே, அதிபதியாக நான் தான் ஆக்குறேன், உன்னை புரியுதா, நான் சொல்கிறத மட்டும் தான் நீ கேட்கணும், நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் கேட்கேன். சாதாரண ஒரு தெருவில் இருந்தேன் நான், என்னை கோபுரத்தில் தூக்கி வைக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு என்னை கூட்டின்னு வர வழி பண்ணிட்டீங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு மகா கை தட்டுறாங்க. ஓ இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து யாரை பார்த்து மரியாதைலாம் பேசாச்சு, உனக்கெல்லாம் என்ன மரியாதை, இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்க, எவ்வளோ தைரியமானதான் இந்த லேடியை வந்து இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணி அமைச்சிருப்பேன், உனக்கு எப்படி தெரியும் இந்த விஷயம்லாம் அப்படின்னோடனே அப்படியே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ இப்போவே போயிட்டு எல்லார்கிட்டேயும் இந்த லேடி வந்து அவர் பழகின பொண்ணு கிடையாது, இவ வந்து அழகியோட அம்மா கிடையாது எல்லாருக்கும் சொல்லிப்பாரு, நம்புறாங்களான்னு சொன்னோன்னே, சரி அப்படியே நீ நம்பினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட நான் சொல்லிவிடுவேன் எதுக்காக இதை நான் அமிச்சேன், எதுக்காக இந்த லேடியை நான் இங்கே வர வச்சேன், எதுக்காக இந்த ட்ராமா போட்டேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். நீ என்ன சொல்கிற, ஆமாம் பின்ன நான் எதுக்காக இந்த ட்ராமா போட்டேன், ஏன்னா உன் மாமனார் தான் எல்லா தப்பும் பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இதுக்கெல்லாம் காரணம் ராகவன் அண்ணன் தானே இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து பண்ணார், அவர் தானே அழகியோட அப்பா அப்படின்னு அதிர்ச்சி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டோன்னே, நீயும் அதே மாதிரி ராகவன் அண்ணனும் 2 பேரும் பேசியிருந்தது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், அப்போ தான் நான் வந்து எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணேன், ராகவன் அண்ணா தான் வந்து இந்த குழந்தையோட அப்பான்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் இந்த மாதிரி காய் நகர்த்திட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகியோட அம்மாவும் வீட்டுக்கு வந்தாச்சு, இவளை வந்து எப்படியாவது சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த சொத்தெல்லாம் வந்து ஆட்டையை போகிறதா என்னோடய லட்சியம், இதை நீ யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் சொல்லு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அப்படி நீ சொன்னாலும் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, நீ அப்படி சொன்னீங்கன்னா யாருக்கு பாதிப்பு ஏற்படணும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, எல்லாம் ராஜலக்ஷ்மி தான், ராஜலக்ஷ்மி கதை ஒரே நடியாக முடிஞ்சிடும், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னோடனே, நீ எல்லாம் ஒரு லேடியா, உன்னை மாதிரி ஒரு ஆளை வீட்டில் வச்சுருக்காங்களே, உன்னை மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை உலகத்தில், இந்த வீட்டில் தானே உனக்கு எல்லாமே செய்கிறாங்க, இவங்களுக்கே நீ துரோகம் பண்ணுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்னு. ஆமாம் நான் தான் எல்லாமே பண்ணேன், எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன், என்ன பண்ண முடியும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீ வாயை முடின்னு போயிட்டே இரு அப்படின்றாங்க. அதை கேட்டு மகா வந்து இப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கலாம், கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு மகா போகிறாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு என்னம்மா பண்ணுறது கௌதம் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வாயை திறக்க மாட்டாடா, இவளை பார்த்தா எனக்கு தெரியுமே அப்படின்றாங்க.